லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு அருமையான படம் டெஸ்ட். அந்த படத்தோட விமர்சனம் தான். டெஸ்ட் அப்படின்னா வேற ஒன்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டை மையப்படுத்தி இந்த படத்தோட கதையும் களமும் அதில் அதுவும் 1990களில் நடந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் சென்னை வீரரை மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி எப்படி அவரை அதில் ஈடுபட வச்சாங்க அப்படிங்கிறத வித்தியாசமா விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதையே ஒரு பக்கம் ஒருத்தன் ஒரு அருமையான கருவியை கண்டுபிடிச்சிட்டு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சிட்டு அதை கவர்மெண்ட் மூலியமா இந்தியா முழுமைக்கும் கொண்டு போகணும்னு போராடுறான். ஒரு பக்கம் ஒருத்தன் கிரிக்கெட்ல பெரு வெற்றி பெற்று தொடர்ந்து வெற்றி இல்லாத ஒரு 4-5 மேட்சுகளால அடுத்து டீம் விட்டு விளக்கப்படுற சூழல்ல இருக்கிறான். அவன் விளங்கினானா இல்ல விளக்கப்பட்டானா இல்ல அந்த மேட்ச்ல ஆடி சாதித்தானா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் இந்த சாதிக்க துடிக்கிற இளைஞன் மனைவியால ஒரு கட்டத்துக்கு மேல காயப்படுத்தப்பட அவர் வெகுண்டு எழுந்து இந்த இந்தியாவே கொண்டாடி கழித்த அந்த வீரனோட ஒரு உயிருக்குயிரான ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு, அதுவும் கூட கடத்தல இது பண்ணல எடுத்து வச்சுக்கிட்டு அவரை பிளாக்மெயில் பண்ணி தனக்கு தேவையான பணங்களை வேற ஒரு குரூப்ல இருந்து வாங்குற ஒரு கதை. அதாவது அவரை மேட்ச் பிக்சிங்ல அவரை நிறுத்துற ஒரு கதை. இதை ரொம்ப அழகா சிறப்பா சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் சசிகாந்த். இவர் இது நாள் வரைக்கும் தயாரிப்பாளர், இந்த படத்தின் மூலயமா இயக்குனர். இதுல இந்த சாதிக்க துடிச்சு சாதிக்க முடியாம மனைவி கிட்ட ஏச்சும் பேச்சும், அதாவது காதல் மனைவி காதலோட தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யாரா இருந்தாலும் சலிப்பு வரும் இல்லையா? அப்படி நயன்தாராவுக்கு சலிப்பு வர்ற ஆண்மகனா ஆம்பளையான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் டெம்ப் பண்றாங்க, வம்பு பண்றாங்க. அவரு மாதவன், இவரு சாதிக்க துடிக்கிற, அதுவும் பாஸ்டன் யூனிவர்சிட்டியில பாஸ்டன் IIT மாதிரி MITல படித்து டபுள் டாக்டரேட் வாங்கினவர்னு கதையில சொல்றாங்க. அவர் வேற வேலை வேணாம், அமெரிக்காவிலாம் வேலை வேணாம்னு இந்தியாவுக்காக ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற, வாகன புகை இல்லாம வாகனங்கள் ஓடுறதுக்கு எரிபொருள் பெட்ரோல் இல்லாம வேற ஒரு பேட்டரியிலேயே இயங்குறதுங்கிற மாதிரி ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. இதை அங்கீகரிக்க கவர்மெண்ட் அமைச்சர் ஆசைப்பட்டாலும் அவருக்கு அருகில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இதை தடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் காசு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இவரு நடத்திட்டு இருந்த கேன்டீனை அடமானம் வச்சுட்டு 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அதுல மாட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவருடைய மனைவி குழந்தை இல்லாம அந்த குழந்தைக்காக கருத்தரித்தல் மையங்களை நாடி அதுக்கு ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. அந்த மனைவி டீச்சரா இவருக்கு சோறு போடுறாங்க. கூடவே இவரு இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டிக்கிறது தெரிய வர்றப்போ அவங்க கொந்தளிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு அவர் ஒரு ஐடியாவை கையில் எடுக்கிறார். அதை அவரு தேர்ந்தெடுத்து அந்த வழியை நோக்கி போகல, அவரை தேடி அது ஆட்டோமேட்டிக்கா வருது. சித்தார்த் பெரிய கிரிக்கெட் பிளேயரு. ஆனா ஒரு 2-3 மேட்சா சரியா இல்லைன்னா அவர் இந்தியன் டீம் ஒதுக்குது. அவரை லாஸ்ட் மேட்சா அவர் ஆட இருக்கிற மேட்ச்ல அவரை வச்சு மேட்ச் பிக்சிங் பண்ண ஒரு டீம் முயலுது. அதுக்கு மாதவன் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, இது ஒரு பக்கம். மாதவன் ஃபேமிலிக்கும் சித்தார்த் ஃபேமிலிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இல்ல வேற எதுமா அப்படிங்கறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேற லெவல்ல ஒரு கதை பண்ணிருக்கிறாங்க. உண்மையா சுமன் குமார்னு யாரும் அந்த படத்துக்கு கதை, அதை திரைக்கதையா பண்ணதுல சசிகாந்த் ஜெயிச்சிடுறாரு. இவ்வளவு நாள் இவர் வெறும் ப்ரொடியூசராகவே இருந்திருக்கிறாரு அப்படின்னு தோணுச்சு நமக்கு. சக்கரவர்த்தி ராமச்சந்திராவும் சசிகாந்தும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. மிக வேற லெவல் படம். இதுல ஒரே குறை, இந்த மொத்த படம் 2.5 மணி நேரத்துக்கு மேல இருக்குது, ஸ்லோவா நகருது. டெஸ்ட் மேட்ச் இல்லையா, அப்படிதான் நகருன்னு சொல்லாதீங்க. இதுல மேட்ச்ங்கிறது ஒரு பார்ட், இந்த விஷயங்கள் தான் பிரதானம். அப்போ
ஆனா அந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா 1990 93 அப்படின்றாங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் இப்ப நடக்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு உள்ள ஸ்டேடியம், இன்னைக்கு உள்ள சென்னை போக்குவரத்து, இன்னைக்கு உள்ள ஐபோன் எல்லாமே இருக்குது படத்துல. இது ஏன், இது என்னங்கிறது நமக்கு கொஞ்சம் புரியாத புதிரா இருக்குது. ஆர் மாதவன் உண்மையா அருமையா நடிச்சிருக்கிறாரு. இவர் எத்தனையோ இந்த மாதிரி, அதாவது இன்சா பார்பரா, இனிசா பார்பரா, ரயில்வே மேன், சைத்தான், இப்படி நிறைய இந்தி ஓடிடி சீரீஸ், ஓடிடி திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. திரைப்படங்களையும் நடிச்சிருக்கிறாரு. இதுல ஒன்று ரெண்டு திரைப்படங்களும் கூட நடிச்சிருக்கிறாரு. ஆனா அதுலெல்லாம் அவருக்கு வந்து வேற லெவல் முக்கியத்துவம். சைத்தான்லாம் அஜய் தேவகான் ஜோதிகா தம்பதியை மிரட்டுவாரு. அப்படிப்பட்ட நடிகர். அது மாதிரி ரயில்வே மேன்ல பாத்தீங்கன்னா அந்த வேற லெவல் ஒரு ஸ்டோரி அது. ஆனா அந்த மாதவனுக்கு இதுல அவருக்கு ஏற்ற தீனி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. அது இல்லாம படத்துல நயன்தாரா பொழிச்சுன்னு மாதவனை அரையறதெல்லாம் நம்மளால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. அதே மாதிரிதான் சித்தார்த்தியா அந்த பக்கம் மீரா ஜாஸ்மின் தான் அவருக்கு ஜோடி மனைவி, அவங்க அடிக்கிறது. அதே மாதிரி இந்த படத்துல வந்து மோகன்ராம், ஆடிட்டர் மோகன்ராம் வந்து நடிச்சிருக்கிறாரு. அவரும் பிரமாதமா அப்பா கேரக்டர் இல்ல நம்ம சித்தார்த்துக்கு வேற லெவல்ல இருக்குது. அதுவும் ஒரு சீன்லாம் வந்து தலையை தட்டி வளர்த்துருக்கணும் பிள்ளைய அப்படின்னு இவரு பிள்ளைய சொல்ல, அவங்க அப்பா இவரை சொல்ல வேற லெவல்ல இருக்கும். ஒரு அழகான ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்தேன். இன்னைக்கு 2020 ஐபிஎல் இப்படி போயிட்டு இருக்குது உலகம். ஆனா இன்றைய தலைமுறைக்கு டெஸ்ட் மேட்சை புரிய வச்ச இயக்குனருக்கு ஒரு ஷேக்கன் கொடுக்கலாம் நம்ம. இந்த படத்துக்கு சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க தான் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த லேடி பிரமாதமா போட்டிருக்காங்க. வீரா சிங் கோகுல் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அசத்தலா இருக்குது. டி.எஸ். சுரேஷ் ஒரு படத்தொகுப்பு வந்து டைரக்டர் கொஞ்சம் ஸ்லோவா சில காட்சிகளை நகர்த்தி இருக்கிறாரு. எடிட்டரை பெருசா குறை சொல்ல முடியாது. ஆனாலும் சில இடங்கள்ல கத்திரி போட்டுக்கலாங்கிறது நம்ம கருத்து. இந்த இந்த திரைப்படத்தை ஒய்நாட் ஸ்டுடியோஸ் பேனர்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்கரவர்த்தி ராமச்சந்திராவும் சசிகாந்தும் தயாரிச்சிருக்கிறாங்க. சசிகாந்தும் சசிகாந்த் தான் இந்த படத்துக்கு இயக்குனரும் கூட. வேற லெவல் ஒரு திரைப்படம். கிரிக்கெட் பிடித்தவர்களுக்கு நிச்சயமா அந்த படம் பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்காதவர்களுக்கும் ஒரு அருமையான ஃபேமிலி டிராமாவா இந்த படம் இருந்தது. என்ன நான் மீண்டும் சொல்றேன், இந்த படம் கொஞ்சம் மெதுவா நகரத்துல மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு ஒட்டல. நெட்ஃபிளிக்ஸ் அந்த ஓடிடி தளத்துல இது வர்றதுனால, ஓடிடி தளங்கிறதுனால நீங்க அந்த 2.5 மணி நேரம் படத்தை 6.5 மணி நேரம் பார்த்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா அதை வந்து திருப்பி கூட நீங்க பார்க்கலாம். 60,000 கோடி 60 கோடி 70 கோடி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற நெட்ஃபிளிக்ஸ்ல இது ரிலீஸ் அன்றே வெற்றி படமா நமக்கு தெரியுது. நீங்களும் பார்த்துட்டு அதை சொல்லுங்க. உண்மையா டெஸ்ட் ரொம்ப சோதிக்கல, பெருசா சாதிக்கவும் இல்லைன்னு சொல்லி விடைபெறேன். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு டெக்னிக்கலா அந்த படம் வேற லெவல்ல இருக்கிறதுனால 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி.